நஜ்ரான் தேசத்து பாதிரிகள் வர்றாங்க. நஜ்ரானின் பாதிரிகள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு களிமா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க ஊருக்கு மார்க்க சேவை ஆற்றுறதுக்கு ஒரு ஆலிம் வேணும், மார்க்க சேவைக்காக ஒருவரை தாருங்கள், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அந்த வர்றவருக்கு வேணும். என்ன நிபந்தனைன்னு கேட்டாங்க, அமீனாக இருக்கணும்னா, அவர் நம்பகத்தன்மைக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய நம்பகத்தன்மைக்கு உரியவராக இருக்கணும். அவர் வார்த்தையில் நம்பகத்தன்மை, செயலில் நம்பகத்தன்மை, நேர்மை, அவர் ரத்தத்தோடு ஓட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். இன்னைக்கெல்லாம் அண்ணன் தம்பி நேர்மையா நடக்கிறது இல்ல, பொஞ்சாரிட்ட புருஷன் நம்பகத்தன்மையோடு நடக்கிறது இல்ல. என் மனைவியை வச்சுட்டு இன்னொரு பெண்ணை நான் தவறாக பார்க்கிறேன் என்றால் நான் நம்பிக்கை துரோகி என்று மார்க்கம் எழுதுகிறேன். உன் மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணை தவறாக பார்க்கிறாயா? உன்னை நம்பியவள் இல்லையா உன் மனைவி? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நிறைய இடத்துல உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்ட இடத்தில் நான் வாழ்வதை மறக்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழுங்கள் என்கிறேன். அந்த மக்கள் கேட்டாங்க, எங்க நாட்டுக்கு ஒரு பெரிய